Hi dear students, choice filling demo video upload பண்ணிருக்கேன். choice filling demo video பார்த்து கரெக்ட்டா நீங்க வந்து choice filling பண்ணுங்க, எந்த எரரும் இல்லாம. சோ இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படினா உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன மாதிரி நம்ம choice filling ஆர்டர் கொடுக்கலாம், என்ன கோர்சஸ் கொடுக்கலாம், என்ன காலேजेस கொடுக்கலாம், அத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரிக்வெஸ்டா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். my dear students, நீங்க ரவுண்ட் 1ல அதாவது உங்களுடைய கட் ஆஃப் 200 to 165 குள்ள இருக்கீங்க. உங்களுடைய ஜெனரல் ரேங்க் 001 ரேங்க்ல இருந்து 20207 ரேங்க் வரைக்கும் இருக்கீங்க. நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற காலேஜ் வந்து SF காலேஜ், அதாவது பிரைவேட் காலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படினா இந்த ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. அப்படி இல்லனா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டும் நீங்க பண்ணாமயே இருக்கலாம். சோ ஏன் அப்படினா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க வந்து பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்க சீட் வந்து அலாட் பண்ணி எடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க பிரைவேட் காலேஜ் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. சோ உங்களுக்கான ரவுண்ட் அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல பிரைவேட் காலேजेस எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சோ இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஹெல்ப்பை வந்து பண்ணலாம். சோ இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி கேட்டகரி கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு கோர்சஸ் காலேजेस கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ESI கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கோர்சஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். OC அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சீட்ஸ் ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆகும். ரெண்டுமே சேர்த்து தான் இங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்னு கொடுப்பீங்க. இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 200 to 190ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மோர் தென் 3 கோர்சஸ் ஆவது எடுங்க. இதே இது 195க்கு மேல இருக்கீங்க, நான் BSc நர்சிங் தான் எனக்கு வேணும், எனக்கு MMC தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் MMC மட்டும் கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4 காலேजेस ஆவது நீங்க கொடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. 95 to 190ல இருக்கீங்க அப்படின்னா மோர் தென் 3 கோர்சஸ் சூஸ் பண்ணுங்க. நான் ஃபோக்கஸ் பண்றது பிபிடில ஃபர்ஸ்ட் எனக்கு ரீஹாப் வேணும் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இட்ஸ் அண்டர் MMCல தான் இருக்குது. அதுக்கு அடுத்து திருச்சி, அதுக்கு அடுத்து கடலூர் காலேஜ். நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காலேजेस ஆட் பண்ணிருக்கேன். சோ இதுல இருக்க உங்களுடைய கம்யூனிட்டி சீட்ஸ் அண்ட் OC சீட்ஸுமே இங்க வந்து ஆட் ஆகும். இப்ப பிஃபார்ம் நெக்ஸ்ட் சாய்ஸஸா கொடுக்கிறேன். மெட்ராஸ் அண்ட் மதுரை 2 சாய்ஸஸ் ஆட் பண்ணிருக்கேன். BSc நர்சிங் ஃபீமேல்ல மெட்ராஸ், மதுரை, சேலம், தேனி, கடலூர் இந்த மாதிரி நான் வந்து காலேजेस என்னுடைய விருப்பப்படி என்னுடைய பிரியாரிட்டி படி நான் 6 காலேஜுமே ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது உங்களுடைய கேட்டகரி கட் ஆஃப் வந்து 189ல இருந்து 175 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிஃபார்ம் எடுத்திருக்கேன். மெட்ராஸ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் 2 சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். அண்ட் BSc நர்சிங் அதுக்கு அடுத்த சாய்ஸஸா கொடுத்து 6 காலேஜுமே கொடுத்திருக்கேன். BPT கொடுத்திருக்கேன் 3 காலேஜஸும். அதுக்கு அடுத்து BA SLP கொடுத்திருக்கேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். OT-ATல இருக்கக்கூடிய காலேजेस எல்லாமே நான் வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். அதாவது மொத்தம் எவ்வளவு காலேजेस இருக்குதோ OT-ATக்கு அத்தனை காலேजेसமே கவர்மெண்ட் காலேஜ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டான்லி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, சேலம், KVPV, கன்னியாகுமரி, வேலூர், தர்மபுரி, விழுப்புரம், திருவாரூர், திருவண்ணாமலை, ஈரோடு, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல். அதாவது எந்த மெடிக்கல் காலேஜ் பெஸ்டான மெடிக்கல் காலேஜோ அதை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம என்னுடைய பேஷன் ட்ரீமை பேஸ் பண்ணி நான் வந்து காலேजेस அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து கார்டியாக் பல்மோனரிக்கும் அதே மாதிரி மெட்ராஸ், மதுரை, ஸ்டான்லி, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இருக்கக்கூடிய 4 காலேஜும். அதுக்கடுத்த சான்ஸா 7வது சாய்ஸஸா என்ன கோர்ஸ் கொடுத்திருக்கேன்னா MLG கொடுத்திருக்கேன். MLGல இருக்கிற எல்லா காலேஜும் எனக்கு பிடிச்ச காலேஜ் மாதிரி நான் வந்து இதுல ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து ஆப்டோமெட்ரி என்னுடைய பெஸ்ட். அதுக்கடுத்து 8வது ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது வந்து ஆப்டோமெட்ரியில இருக்கக்கூடிய காலேஜஸையுமே நான் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது 9வதா ஒரு சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். ரேடியாலஜி கோர்சஸ் எவ்வளவு ரேடியாலஜி கோர்சஸ் இருக்கோ காலேஜஸ் இருக்கோ அத்தனையும் கொடுத்திருக்கேன். சோ பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு 189ல இருந்து 175 வரைக்கும் நான் எத்தனை கோர்சஸ் கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 9 கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குதோ அத்தனையுமே நான் கொடுத்திருக்கேன். சோ அடுத்த கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா 174 to 165 அப்படின்னா இதுல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு சில கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன கோர்ஸ் விருப்பப்படுறீங்களோ என்ன கவர்மெண்ட் காலேஜ்ல வேணுமோ அதை வந்து என்ன பண்ணிருங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. அதுக்கடுத்து அதர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு சேஃபர் சைடுக்கு அதர் கோர்சஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இப்ப வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லா கோர்சஸும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ
அத்தனை காலேஜஸையும், அதாவது 19 கோர்சஸும் 19 கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அது எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். சோ இது கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் இஎஸ்ஐ காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதையுமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இப்ப கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி சீட்டை வந்து அலாகேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய 001 ரேங்கை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரீட் பண்ணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ இதுல சீட் இருந்துச்சு அப்படின்னா சீட்டை வந்து என்ன பண்ணிரும், அலாட் பண்ணி கொடுத்துரும். அவங்களுடைய கம்யூனிட்டிக்கும் பார்க்கும், இந்த காலேஜ்ல சீட் இருந்துச்சு அப்படின்னா அலாட் பண்ணி கொடுத்துரும். சீட் இல்ல அப்படின்னா செகண்டா என்ன சாய்ஸ் கொடுத்திருக்காங்க, தேர்டா என்ன சாய்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அலாட் பண்ணிட்டே வரும். இப்போ வந்து இவங்க 8 சாய்ஸஸ் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் 8 கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சீட் இல்ல, செகண்ட்லயும் சீட் இல்ல, தேர்ட்லயும் இல்ல, ஃபோர்த்லயும் இல்ல, ஃபிஃப்த்லயும் இல்ல, சிக்ஸ்த்லயும் இல்ல, செவன்த்லயும் இல்ல. சோ 8th என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது சீட் இருந்தா அலாட் பண்ணி கொடுக்கும். இப்போ சப்போஸ் நீங்க 7 சாய்ஸஸ் மட்டும் கொடுத்திருக்கீங்க, 8வது சாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த 7வது சாய்ஸஸ் வரைக்கும் தான் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். இங்க இதோட சீட் வந்து இல்ல, நீங்க சாய்ஸஸ் கொடுத்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீட் அலாகேஷன் வந்து நடக்காது. சோ அதனாலதான் நிறைய சாய்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாய்ஸஸ்ல நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான். இப்ப சப்போஸ் நான் வந்து இங்க 24 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன், இந்த 24 ப்ரிஃபரன்ஸ்ல எனக்கு வந்து 16வது ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் எனக்கு சீட்டே இல்ல. சோ 17வது ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். சோ எனக்கு வந்து கடைசியா என்ன கிடைக்கும் அப்படின்னா 17th நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த எம்எல்டி தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட், கவுன்சிலிங் ரிசல்ட்டும் அலாட்மெண்ட் ஆர்டரும் நம்மளுக்கு வரும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மெயினா நான் சொல்றது, உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்கும், அந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வாய்ஸ் நோட்ட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கைட் பண்றேன். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.